ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை இயல்பு நிலை திரும்பியது. ட்ரோன் தாக்குதல், துப்பாக்கிச்சூடு சத்தம் இல்லாததால் பூஞ்சில் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது. ஜம்மு, பூஞ்ச், அக்னூர் உள்ளிட்ட இடங்களில் இயல்பு நிலை திரும்பியது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை இயல்பு நிலை திரும்பியது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்புகிறது, விவரங்களை சொல்லுங்க. சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகும் 3 மணி நேரத்திலே அந்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ஒரு கடுமையான துப்பாக்கிச்சூடு மற்றும் சிறிய அளவிலான பீரங்கிகளை பயன்படுத்திய துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட சம்பவங்களிலே ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் ட்ரோன்கள் மூலமாகவும் இந்திய வான் எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி நேற்று நள்ளிரவு வரை நடைபெற்றது. அதன் பிறகு அனைத்து வகையான பாகிஸ்தானின் நடவடிக்கைகளையும் இந்திய ராணுவம் உடனடியாக தடுத்து நிறுத்தியிருந்தது. இந்திய தரப்பிலே ஒரு எல்லை பாதுகாப்பு படையில் பணி செய்யக்கூடிய உதவி ஆய்வாளர் நிலையில் இருந்தவர் வீரமரணம் அடைந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நள்ளிரவுக்கு பிறகு இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருந்தது. பாகிஸ்தானிடமிருந்து மீண்டும் ஏதேனும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் கடும் பதிலடியை தரக்கூடிய வகையிலே இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருந்த பொழுதும் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை எந்தவிதமான தாக்குதல் சம்பவங்களும் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இந்திய எல்லையை நோக்கி நடத்தப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாக எல்லைப்புற நகரங்களில் தற்போது இயல்பு நிலை தொடங்க ஆரம்பித்திருக்கின்றது. அதன்படி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர், பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளிலெல்லாம் இயல்பு நிலை திரும்பி இருக்கின்றது. ஸ்ரீநகர் பகுதியிலே நேற்று இரவிலே 4 முதல் 5 முறை வரை பலத்த குண்டு சத்தம் எல்லாம் கேட்டன. அந்த அளவு மீண்டும் ஒரு தாக்குதல் தொடங்கி இருக்கின்றது என்று மக்கள் நேற்று இரவு 9 மணிக்கு பிறகு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது. என்றாலும் நம்முடைய ராணுவ வீரர்கள் எடுத்த நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தான் மீண்டும் அமைதி நிலைக்கு திரும்ப தொடங்கி இருக்கின்றது. எனவே இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் முழு அளவில் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இயல்பு நிலைக்கு காஷ்மீர் மாநிலம் முழுவதுமாக திரும்பி இருக்கின்றது. அதே நேரம் கண்காணிப்பு பணிகளை பொறுத்தவரை கொஞ்சமும் தொய்வில்லாமல் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து அதை மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக வான் எல்லை கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் தான் சொன்ன வார்த்தையை மீறி நடந்து கொள்ளக்கூடும் என்கின்ற முன் அனுபவத்தின் அடிப்படையிலே பாகிஸ்தான் மீது ஒரு கண் வைத்தபடியே நம்முடைய எல்லை பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தயார் நிலையிலேயே இருக்கின்றன. ஒருவேளை ஏதேனும் ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன்களோ ஊடுருவினால் உடனடியாக அவற்றை தாக்கி அழிப்பதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லையை குறிவைத்தபடி நம்முடைய பீரங்கி படை அணியும் தயாராக இருக்கின்றது. அதே போன்று காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களிலும் கூட முக்கிய நகரங்களில் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லையோரங்களில் ஏறக்குறைய 5 நாட்களுக்கு பிறகு அதிகாலை வேளையிலே பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இல்லாமல், தடையும் இல்லாமல் தொடர்ந்து வெளியில் நடமாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றுதான் அமைந்திருக்கின்றது. எனவே பல நகரங்களிலும் மக்கள் வெளியில் வந்து வீடுகளை விட்டு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக சாலைகளுக்கு வரக்கூடியதும், அமைதியான முறையிலே வீடுகளுக்கு திரும்பக்கூடியதையும் பார்க்க முடிகின்றது. பல்வேறு பகுதிகளில் இன்று காலை இயல்பு நிலை திரும்பியது. ட்ரோன் தாக்குதல், துப்பாக்கிச்சூடு சத்தம் இல்லாததால் பூஞ்சில் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக பூஞ்சில் வழக்கம் போல் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது. ஜம்மு, பூஞ்ச், அக்னூர் உள்ளிட்ட இடங்களில் இயல்பு நிலை திரும்பியது.